இன்றைக்கான மினி விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெயில் காலத்தில் எவ்வளோ தான் சத்து நிறைஞ்ச ஃபர்டிலைசர்ஸை நம்ம செடிங்களுக்கு கொடுத்தாலும் அழையா விருந்தாளியா சில பேர் நம்ம தோட்டத்தில் இருக்கிற பூச்செடிங்களை நாசம் பண்ண வருவாங்க. என்னதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இலைப்பெண், அடுத்தது மீலி பக்ஸ், மாவு பூச்சி ரொம்ப மோசமாக இருக்கும் செம்பருத்தி செடியிலலாம். அடுத்தது கம்பளி பூச்சி தொல்லை இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒழிக்கிறதுக்கு நம்ம கரெக்டான ஃபர்டிலைசர், அதாவது கரைசல், பெஸ்டிசைட் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேப்பெண்ணெய் கரைசல் தாங்க. நார்மலாக நம்ம கடையில் வாங்கும்போது வெறும் வேப்பெண்ணெய் பாட்டில் இருக்கும். அதில் நீங்கள் சோப்பு மிக்ஸ் பண்ணி அதில் தண்ணியில் கலந்து கொடுக்கணும். ஆனால் நர்சரியில் கேட்டிங்கன்னா வேப்பெண்ணெய் கரைசலாகவே கொடுப்பாங்க. அதில் நீங்கள் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். டைரெக்டாக அதை ஒரு மூடி எடுத்து 2 லிட்டர் தண்ணியில் கலந்து ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விடலாம். ஸோ இப்போ வாங்க அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட நான் காமிச்சேன் இல்லைங்களா வேப்பெண்ணெய், அதில் வேப்ப எண்ணெய், அடுத்தது சோப் ஆயில் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். கூட புங்கா எண்ணெயும் சேர்ந்துருக்கும். புங்கா எண்ணெய்ன்றது செம்ம கசப்பான ஒரு திரவியங்க. ஸோ அந்த எண்ணெயும் அதில் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது கூட நம்ம ஒரு 2 லிட்டர் ஸ்ப்ரேயர் எடுத்து ஒரே ஒரு மூடி எடுத்துக்கிறேங்க. ரொம்பவும் சேர்க்க வேண்டாம். ஒரு மூடி எடுத்துகிட்டு 2 லிட்டர் தண்ணியில் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு, மிக்ஸ் பண்ணும்போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பால் மாதிரி ஆகிடுங்க. ஸோ அதை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி இலை பின்னாடி, இலை முன்னாடி, அப்புறம் தண்டு பகுதியில் இதிலெல்லாம் நல்லா ஃபோர்ஸாக ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. மாவு பூச்சிலாம் இருந்துச்சுன்னா அப்படியே கீழே விழுறத நீங்கள் டைரெக்டாகவே பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஸ்டெம்ஸ்லலாம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த நாபை திருப்பிட்டு நல்லா ஃபோர்ஸாக வச்சு கொடுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம 15 நாளைக்கு ஒரு முறை கொடுக்கும்போது கண்டிப்பாக எந்த பூச்சி தாக்குதலும் இல்லாமல் செடி நல்ல ஆரோக்கியமாக வளரும். அதே மாதிரி நிறைய மொட்டுக்களும் வைக்கும். ஆனால் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ், வேப்பெண்ணெய் கரைசல் அதிகமாகவும் கொடுக்கக்கூடாது, ரெகுலராகவும் கொடுக்கக்கூடாது. கரெக்டாக 15 நாள் கேப்பில் கொடுக்கலாம், இல்லைனா 10 நாள் கேப்பில் கொடுக்கலாம். அதே மாதிரி ஈவினிங் டைமில் கொடுங்க. மார்னிங் டைமில் எப்போவுமே எந்த பெஸ்டிசைடும் கொடுக்காதீங்க. வேப்பெண்ணெய் கரைசல் கேப் விட்டு ஏன் கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, கேப் விட்டு கொடுக்கலன்னா செடி கருகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கேப் விட்டு கொடுங்கன்னு சொன்னேன். இந்த மாதிரி ஃபோர்ஸாக ஸ்ப்ரே பண்ணும்போது பூச்சிகள் கீழே விழுறத பார்க்கலாம். ஸோ கீழே மண்ணில் விழுந்துருச்சுன்னா அதுக்கு பவர் கம்மியாயிடும்.